டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் சைட்ல இருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. அவங்க ஸ்ட்ரிக்ட்டா வந்து சொல்லிட்டாங்க, ப்ராஃபிட்டபிலிட்டிய தான் நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி போக போறோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட இந்த சிஓஓவா இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க எங்களுக்கு அந்த பஸ்ஸோட அந்த டெண்டர் வந்து வந்துச்சு. 10,900 பஸ்க்கான அந்த வண்டி வந்து இங்க தயாரிச்சு குடுக்குற மாதிரியான டீல் வந்து வந்துச்சு. பட் ஆனா அத நாங்க எடுத்து பண்ணோம் அப்படின்னா, இங்க லாங் டெர்ம் பர்ப்பஸ்க்காக நாங்க திங்க் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இது எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமே தெரியல. அதனால நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க 12 இயர்ஸ்க்கு அந்த ஆப்பரேஷன் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒண்ணு போட்டாங்க. அதுல இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து அடி வாங்குற மாதிரி இருந்துச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கமே வந்து போகல. இந்த மாதிரி தான் இவங்களோட பிளான் வந்து இருக்கும் ஃபியூச்சர்லயும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 17 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வண்டி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து லைட் அண்ட் தென் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள் 2 வண்டியுமே வந்து இருக்கு. சோ இது எல்லாமே ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ல இந்த கம்பெனியோட அந்த பிசினஸ் வந்து ஆட் ஆகுற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆகிறதுக்கான ஒரு பிசினஸா தான் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி டோட்டலா மார்க்கெட் ஷேரை பொறுத்தவரை 3% வந்து டிராப் பண்ணிருக்காங்க. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட் ஷேர் 3% இந்த கம்பெனி குறைஞ்சிருக்கு. பட் ஆனாலுமே 33% இவங்க கிட்ட வந்து இருக்கு டாடா மோட்டார்ஸ் கிட்ட. அதுக்கடுத்து இந்த மகேந்திரா கம்பெனி கிட்ட வந்து இருக்கு. மகேந்திரா கம்பெனியோட வந்து குறையல. பட் ஆனா இந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க காம்படிட்டரான அசோக் லேலண்டும் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. சோ இங்க என்னதான் மார்க்கெட் ஷேர் பிடிச்சாலுமே நாங்களும் இங்க கம்பேக் ஆயிடுவோம் அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க. குளோபல் பிளேயரா மாறதுக்காக தான் இந்த இபோகா கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணிருக்காங்களே. சோ இது எல்லாமே அவங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்றது லாங் டர்ம் பர்பஸ்க்காக பாக்குறோம், ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆக போறோம், அதுக்கான ஒரு பர்பஸ்ல தான் நாங்க போவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கான நாள்ல வந்து வரும். அது கொஞ்சம் வந்து இங்க டிராப் இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மார்க்கெட்ல. என்ன ரீசன் அப்படின்னா இங்க யூஎஸ்ல பிரைசிங் பிரஷர் வந்து இருக்கு. அது ஃபர்ஸ்டா இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனியோட ரெவில்மெண்டோட சேல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குல்ல, அதோட வால்யூம் வந்து இப்ப குறைய போகுது. சோ இந்த ஒரு 2 ரீசனால இந்த கம்பெனியோட அந்த ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா வந்து இருக்கலாம். அதாவது 1,400 கோடி ரூபாய் போன வருஷம் வந்து பண்ணவங்க இப்ப 1,000 கோடி ரூபாய் தான் ரெவன்யூ வந்து கொடுக்கலாம் அப்படின்றது வந்து இங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மார்க்கெட்ல. சோ பார்க்கலாம் எப்படி வந்து ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு.